ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் தன்னாலே திருத்தப்பட்டு எம்பெருமானை சரணமாக பற்றியிருக்கும் சேத்தனனை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நிச்சயம் செய்வாள் பிராட்டி. அதனால்தான் புருஷகாரம் செய்கின்றாள், புருஷகார பூத்தையானவள் அப்படின்னு பிராட்டியை சொல்கின்றோம். பிராட்டியினுடைய புருஷகாரம் நிச்சயம் வீண் போகாது என்றுதான் நமக்கு வியாக்கியானங்களிலே பூர்வர்கள் மிக தெள்ளத் தெளிவாக ஸ்பஷ்டமாக காட்டிக் கொடுக்கின்றார்கள். சரி, புருஷகாரம் என்றால் என்ன? இந்த புருஷகாரம் என்ற சொல்லுக்கு இலக்கண முறையிலே விவரணம் சொல்லும் பொழுது, அதாவது விளக்கம் சொல்லும் பொழுது, புருஷம் கரோதி இதி புருஷகாரகா அப்படின்னு நமக்கு பதில் கிடைக்கின்றது. அதாவது புருஷனாக செய்கின்றாள் அப்படின்னு அர்த்தமாறது. எம்பெருமானையும் சேதனனையும் புருஷனாக செய்கின்றாள் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானை புருஷனாக செய்கின்றாள், சேத்தனனையும் புருஷனாக செய்கின்றாள் பிராட்டி. அதனாலே புருஷகார பூத்தைன்னு சொல்றோம். எம்பெருமானை புருஷனாக செய்வது என்னது அப்படின்னா இதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. முதலில் அர்த்தம் குணங்களால் நிறைந்தவனாக இருக்கும்படிக்கு செய்வது. எம்பெருமானை புருஷனாக செய்வதுன்னா குணங்களால் நிறைந்திருக்கும்படிக்கு பண்றது. ப்ரூ பாலன பூரணேயோஹோ அப்படின்னு சொல்றதுல பூரணம் அப்படிங்கிற சப்தம், புருஷ சப்தம் உண்டாகும் பொழுது பூரணத்வாத் புருஷஹா அப்படின்னா நிறைந்திருந்தால் புருஷன் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கின்றது. இப்ப எதால நிறைந்திருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு சொன்னா குணங்களாலே நிறைந்திருக்கின்றான். அப்போ எம்பெருமானை சமாதி குணங்களால், பொறுமை, காருண்யம், வாத்சல்யம், பொறுத்திருக்கும்படிக்கு பண்றது அப்படின்னு சமாதி குணங்களாலே நிறைந்திருக்கும்படிக்கு செய்வது. அதனாலே எம்பெருமானை புருஷனாக செய்கின்றாள் பிராட்டி அப்படின்னு முதல் அர்த்தம். ரெண்டாவது ப்ரூபாலனகா பூரணயோகோ அப்படின்னு சொல்லும் பொழுது பூரணத்துவம் அப்படின்னு முதல்ல பார்த்தோம். இப்போ பாலனம் அப்படிங்கிற சப்தம் உண்டாகும் பொழுது பாலனம் செய்பவன், ரட்சிக்கின்றான், ரக்ஷனை செய்கின்றான் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு இரண்டாவதாக கிடைக்கின்றது. அப்போ பிராட்டி எம்பெருமானை புருஷனாக்குகின்றாள் அப்படின்னா சேதனனை ரட்சிப்பவனாக செய்கின்றாள், ஆக்குகின்றாள். சேத்தனனை ரட்சிப்பவனாக ஆக்குகின்றாள் எம்பெருமானை அப்படின்னு இரண்டாவது அர்த்தம். ஆக முதல் அர்த்தம் குணங்களால் நிறைந்திருக்கும்படிக்கு செய்வது, அதனால எம்பெருமானை புருஷனாக செய்கின்றாள், ஆக்குகின்றாள். இரண்டாவது ஏற்றுக்கொள்ளும்படிக்கு செய்யறது, சேத்தனனை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு புருஷனாக செய்கின்றாள், அதனாலே புருஷகார பூத்தைன்னு இரண்டாவது அர்த்தம். மூன்றாவது ப்ரூ சுனோதி இது புருஷகா அப்படிங்கிற சப்தம் உண்டாகும் பொழுது நிறைய கொடுப்பவன் புருஷனாகின்றான். நிறைய கொடுக்கிறது, அதனாலே புருஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது பிராட்டி எம்பெருமானை தன்னை பற்றினவருக்கு நிறைய கொடுப்பவனாக செய்கின்றாள், ஆக்குகின்றாள் அப்படிங்கிற பொருள் மூன்றாவது. நிறைய கொடுக்கும்படிக்கு செய்கின்றாள், புருஷனாக்குகின்றாள். ஆக எம்பெருமானை புருஷனாக்குவது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம பார்த்ததுல சமாதி குணங்களாலே நிறைந்திருக்கும்படிக்கு பண்றது, சேத்தனனை ரட்சிப்பது, ஏற்றுக்கொள்ளும்படிக்கு செய்வது, மோட்ச பரியந்தம் நிறைய கொடுப்பவனாக்குவது அப்படின்னு மூன்று விதமான பொருள் நமக்கு கிடைக்கின்றது. இந்த மூன்று பொருளுமே புருஷகாரம் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தமாக நமக்கு கிடைக்கின்றது. இது பிராட்டி எம்பெருமானோடு சேர்ந்திருக்கும் பொழுது செய்யக்கூடியது. அப்ப உபதேசத்தாலோ அழகாலோ செய்யக்கூடியது, அவனை புருஷனாக்குவது அப்படின்னு நாம் கொள்ளலாம். இது பிராட்டி எம்பெருமானோடு சேர்ந்திருக்கும் பொழுதோ உபதேசத்தாலேயோ அல்லது அழகாலேயோ அவன் சமாதி குணங்களாலே நிறைந்திருக்கும்படி பண்ணுவது, நிறைய கொடுப்பவனாக்கும்படி செய்வது, மோட்ச பரியந்தம் நிறைய கொடுப்பவனாக செய்வது, ரட்சகனாக இருப்பது, சேத்தனனை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கறதெல்லாம் சேர்ந்திருக்கும் பொழுது உபதேசத்தாலோ அழகாலேயோ செய்கின்றாள். சரி, இப்போ சேத்தனனை புருஷனாக்குவது எப்படி? எம்பெருமானை புருஷனாக்குவதுன்னு பார்த்தோம். இப்ப சேத்தனனை புருஷனாக்குவது புரு அக்ரமனே என்று ஒரு சப்தம், அதுல புருஷஹா அப்படிங்கிற சப்தம் உண்டாகும் பொழுது புருஷஹா
எதிர்நோக்கி செல்பவன் அப்படிங்கிற அர்த்தமும் நமக்கு கிடைக்கின்றது. அப்ப இந்த புருஷகா அப்படிங்கிற சப்தம் யாரை குறிக்கின்றது? இந்த இடத்துல சேத்தனனை குறிக்கின்றது. புருஷகா எதிர்நோக்கி செல்பவன் அப்படிங்கும் பொழுது புருஷம் கரோதி இதி புருஷகாரகான்னு முதல்ல பார்த்தோம். அப்ப சேத்தனனை திருத்தி எம்பெருமானை நோக்கி செல்பவனாக செய்விப்பவள் அப்படிங்கிற அர்த்தம். சேத்தனனை திருத்தி எதிர் திசையிலே செல்லாமல் எம்பெருமானை நோக்கி செல்பவனாக ஆக்குகின்றாள். அப்போ எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சமயத்திலே, எம்பெருமானோடு சேர்ந்தில்லாத சமயத்திலே சேத்தனனை திருத்தி புருஷனாக்குகின்றாள். எதற்காக? எம்பெருமானை நோக்கி செல்லும்படியாக செய்வது. அவனுடைய திருவடிகளை காட்டி இதுதான் உமக்கு உபாயம் உபேயம் என்று சர்வத்தையும் உபதேசம் பண்ணி அவனுடைய திருவடிகளிலே சென்று அடையும்படிக்கு இவனை சேத்தனனை புருஷனாக்குகின்றாள். அப்படி சேத்தனனுக்கு பிராட்டி புருஷகாரமாக இருக்கின்றாள். ஆக புருஷகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எம்பெருமானை புருஷனாக்குகின்றாள், சேத்தனனையும் புருஷனாக்குகின்றாள். எம்பெருமான் சமாதி குணங்களாலே சர்வ ரக்ஷகன் என்று சொல்லும்படியும் மோட்ச பரியந்தம் அவனே கொடுக்கக்கூடியதான சக்தி வாய்ந்தவன் என்னும் சொல்லும்படியும் அவனோடு சேர்ந்திருந்து உபதேசத்தாலோ அழகாலேயோ செய்விக்கின்றாள், அவனை புருஷனாக்குகின்றாள். எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சமயத்திலே சேத்தனனை பார்த்து நீ செல்ல வேண்டிய இடம் எம்பெருமானுடைய திருவடி, பற்ற வேண்டியது எம்பெருமானுடைய திருவடிகளே அப்படின்னு சொல்லி அவனுக்கு உபதேசம் பண்ணி எம்பெருமானை நோக்கி செல்லும்படிக்கு சேத்தனனை புருஷகாரம் செய்கின்றாள், புருஷனாக்குகின்றாள், புருஷகாரம் செய்கின்றாள் அப்படின்னு சொல்றோம். ஆக இந்த விதமாக சேத்தனன் ஈஸ்வரன் இரண்டு பேரையுமே திருத்தி புருஷர்களாக்கி சேத்தனன் எம்பெருமானை நோக்கி செல்லவும் எம்பெருமான் தன்னை பற்றின சேத்தனனிடத்திலே பொறுமை முதலிய குணங்களால் நிறைந்தவனாகி ரக்ஷகனாகி நிறைய கொடுப்பவனாகி சேத்தனனை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு பண்ணுவது, அதுதான் புருஷகாரம். ஆகையாலே சேத்தன ஈஸ்வரரை சேர்த்து வைக்கும் காரியத்தை செய்கின்றாள். அப்படின்னா அதுக்கு என்ன கடகத்துவம் அப்படின்னு சொல்றோம். சேர்த்து வைப்பது. கடகத்துவம்னா சேர்த்து வைப்பது அப்படிங்கிற செயலை செய்வது அப்படிங்கிற பொருளும் புருஷகாரம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருளாக இருக்கின்றது. அப்ப சேர்த்து வைப்பது. சேத்தனன் எம்பெருமானை நோக்கி செல்லும்படியும் தன்னை பற்றினவனான அந்த சேத்தனனை தான் ஏற்றுக்கொள்ளும்படியும், குற்றம் செய்யாதவர் யார் அப்படின்னு சொல்லி இந்த எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளும்படியும் சேர்த்து வைக்கக்கூடிய செயலை செய்கின்றாள். எப்படி? இருவரையும் புருஷர்கள் ஆக்கி சேர்த்து வைக்கின்றாள் அப்படிங்கிறதுக்கு கடகத்துவம், சேர்த்து வைக்கக்கூடிய செயல் அப்படிங்கறதுனாலே புருஷகாரம் அப்படிங்கிற அர்த்தமும் இந்த சொல்லுக்கு சப்தத்துக்கு நமக்கு கிடைக்கின்றது. ஆக புருஷகாரம் அப்படின்னா இவ்வளவு அர்த்தங்கள். எம்பெருமானையும் புருஷனாக்கி சேத்தனனையும் புருஷனாக்கி இருவரையும் சேர்த்து வைக்கக்கூடிய செயலை செய்வதனாலே புருஷகார பூத்தை அப்படின்னு பிராட்டிக்கு ஏற்றமாக நாம் கொண்டாடுகின்றோம். ஆக இப்படிப்பட்ட ஏற்றம் வாய்ந்த பெருமைகளை உடைய பிராட்டியினுடைய திருவடிகளே நமக்கு எப்பொழுதும் சர்வ காலத்திலேயும் நமக்கு பற்றி இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை பதிவிடுகின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.